ஐபிஎல் தொடரின் போது ரசிகர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த சூழலில் T20 உலகக்கோப்பை தொடர் அவர்களை ஒன்று சேர்த்துள்ளது. அதற்கேற்றாற் போல குரூப் போட்டிகளும் தொடங்கிவிட்டன. முதல் குரூப்பில் இடம் பிடித்துள்ள இந்திய அணி அயர்லாந்து, அமெரிக்கா, பாகிஸ்தான், கனடா ஆகிய அணிகளுடன் மோத உள்ளது. இதற்கான பயிற்சி ஆட்டம்தான் சமீபத்தில் வங்கதேச அணியுடன் நடந்தது. இந்த போட்டியில் இந்திய அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டது. இது ஒருபுறம் இருக்க, இந்த பயிற்சி போட்டியின் மூலம் ரோஹித் சர்மாவின் திட்டம் தெரிய வந்திருக்கிறது. இந்திய அணியை பொறுத்தவரையில் பெரும்பாலும் ஓபனிங்கிற்கு வலது இடது காம்பினேஷனில் தான் பேட்ஸ்மேன்களை தேர்வு செய்யும். அதே போலதான் T20 உலகக்கோப்பைக்கான அணியிலும் ஓபனிங்கிற்கு ரோஹித் சர்மாவுடன் இளம் வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் ஜெய்ஸ்வாலுக்கு விளையாட வாய்ப்பு கிடைப்பதே பெரிது என்பது போன்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் விராட் கோலியின் வருகை என பலர் நினைக்கலாம். ஆனால் அதனை விட மேலும் சில காரணங்கள் உண்டு. ஐபிஎல் தொடரில் ஓபனிங்கில் ஆடிய விராட் கோலி அதிக ரன்களை குவித்த வீரர் என்ற பெருமையை பெற்றார். எனவே அவரை ஓபனிங்கில் வைத்தால் நன்றாக இருக்கும் என பலர் கூறினர். ஆனால் ரோஹித்தோ அதனை விரும்பவில்லை போல. பயிற்சி போட்டியின் போது கோலிக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டது. எனவே ஏற்கனவே கூறியபடி ஜெய்ஸ்வால் தான் ஓபனிங் ஆடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் சஞ்சு சாம்சனை ரோஹித் அழைத்து வந்தார். பயிற்சி போட்டி என்பதால் எத்தனை பேட்ஸ்மேனை வேண்டுமானாலும் ஆட வைக்கலாம். ஆனால் அப்போதும் ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு தராமல் ரிஷப் பண்ட், சூரியகுமார், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா போன்றோருக்கு வாய்ப்பு தரப்பட்டது. இதன் மூலம் ரோஹித் சர்மா 2 வலதுகை வீரர்களையே ஓபனிங்கிற்கு ஆட வைக்க முடிவெடுத்திருப்பது தெளிவாக தெரிகிறது. எனினும் இது ஒரு ரிஸ்கான முடிவாகும். அதே போல அனைவரும் கூறியபடி விராட் கோலியை ஓபனிங்கில் ஆட வைப்பதும் சந்தேகம்தான். கோலி போன்ற ஒரு வீரர் முதல் விக்கெட்டாக வெளியேறினார் அணியின் பின்வரிசை வீரர்களுக்கு நம்பிக்கை குறையும். எனவே அவர் எப்போதும் போல முதல் விக்கெட்டிற்கு களமிறங்கி பெரிய இன்னிங்ஸ் ஆட வைப்பார் என தெரிய வருகிறது. அதற்காகத்தான் சஞ்சு சாம்சனை ஓபனிங்கிற்கு பயன்படுத்தி வருகிறார். மற்ற வீரர்களையும் முடிந்தவரை அதிரடி காட்ட அறிவுறுத்தியுள்ளார். வங்கதேசத்துடனான போட்டியின் போது ரிஷப் பண்ட் 32 பந்துகளில் 53 ரன்கள், சூரியகுமார் யாதவ் 18 பந்துகளில் 31 ரன்கள், ஹர்திக் பாண்டியா 23 பந்துகளில் 40 ரன்களை விளாசினர். எனவே மிடில் ஆர்டர் வீரர்களை அதிரடியாக ஆட கூறிவிட்டு கோலியை தூண் போல நிலைத்து வைக்க ரோஹித் முடிவெடுத்திருப்பது தெரிகிறது. அமெரிக்காவில் இருக்கும் பிட்ச்களை பொறுத்தவரையில் சற்று ஸ்லோவானதாகத்தான் தெரிகிறது. எனவே இந்திய வீரர்களுக்கு ஓரளவுக்கு பழக்கப்பட்ட பிட்சாகத்தான் உள்ளது.